அப்போ அந்த ரேவதிக்குள்ள போகும்போது, ரேவதி புதன் நட்சத்திரம், அது நீசமா இருக்குங்களா, டாக்குமெண்ட் விஷயத்துல கவனம். வீடு ரெஜிஸ்டர் பண்றது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி. படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்கல்ல, புதன் தான் படிப்பு. அந்த நட்சத்திரத்தில் சனி டிராவல் ஆகும்போது படிக்கிற குழந்தைகளுக்கு சில சிரமங்களை கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தான், சடனாக வந்து படிப்பு டவுன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போ செல்ஃபோன் மட்டுமே வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த கிரகம் தான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த கிரகம் நகர்ந்தாலும் அவரவர்களுடைய ஜாதகத்தின்படி என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ அது 3 அல்லது 7 அல்லது 10ஆம் பார்வையாகவோ எந்த இடங்களை பார்க்கிறது என்பதை பொறுத்து அவர்களுடைய வாழ்வில் வெளிச்சமா அல்லது இருட்டா என்பதை தீர்மானித்து, வெளிச்சமாக இருப்பின் மிகச்சிறந்த உயரத்தை அடைவீர்கள் என்பதை ஆணித்தரமாக கூறலாம். இருட்டு அடிக்கும் நேரத்தில், இருட்டாகும் போது